தேர்ட் போல் டிசைடர் மேட்ச் வல்லத்தரக்கோட்டை வர்சஸ் கோவில்பட்டி 4 ஓவர் மேட்ச். ஓடி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்க போகிறது ராக்கர்ஸ் ரகு, நான் சைக்கிளில் வெங்கட். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் பாட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல, ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் விட்டு தட்டான பார்த்தா பாஸாக போயிடுச்சு, இங்கே பவுண்ட்ரி. முதல் ரன்னை பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு இங்கே ரகு. தேர்ட் ஒன் தெளிவாக ஆடி இருக்காருங்க, கண்டிப்பாக தாண்டி போயிருக்குன்னு சொல்லலாம். 6 போகிறத வந்து 6ஐயும் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ரகு. 3 பாலுக்கு 10 ரன்னு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறம் அடுத்த 2ஐ டாமினேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ரகு. ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு இந்த முறை ஃபீல்டர் தடுத்து போட்டிருக்காரு. பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் விரட்டி பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. கையில் பட்டதுக்கு அப்புறமும் பவுண்டரி போயிருக்கு. ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி ஸ்வீப் பாட பார்த்தாரு, ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் போனாங்க, ஆனால் கேட்ச பிடிக்க முடியல. சப்ஸ்டிட் ஃபீல்டராக வந்தால் பிஎம் ஸ்போர்ட்ஸ் அஜித் விரட்டி பாலுக்கு போயிருக்காரு. பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3வது ரன்னும் ஓடி எடுத்துட்டாங்க இங்கே. சூப்பர் பிளேயோட லாஸ்ட் ஒன் தங்கம் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பைரமாக கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு பவுண்டரி. 2 பேட்ஸ்மேனும் பவுண்டரியோட ரன் வேட்டையை தொடங்கிருக்கான்னு சொல்லலாம். ஸோ ஃபார் முதல் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே முதல் ஓவருக்கு 21 எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட யங்ஸ்டர் வந்திருக்காரு மதன். 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஓவர் பண்ணுங்க, சான்ஸ் ஃபார் ஒயிட். அப்படியே கொடுக்காத பந்து தெளிவாக கேப்ல ஆடி இருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவர்ல சாலில்லா திசையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு 2 ரன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல தான் வந்திருக்கு. நோ மேன்ஸ் லேண்ட்ல ஒரு சிங்கிளா இருக்கும் அதிகபட்சம். நல்ல நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுல் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் ஸ்டார் தெளிவாக ஆடி இருக்காரு, தாண்டி போயிருந்தா பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே இந்த ஓவருக்கான பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் இருக்கா, அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் வந்து கேட்ச் ட்ராப் ஆயிடுச்சுங்க. ஏன்னா தெரில, ஃபீல்டிங் நிறைய மிஸ்டேக் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு, சான்ஸ் ஃபார் ஒயிட்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டானு பார்த்தா தேர்ட் மேன் லெஃப்ட் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. மேட்சுக்கான 3வது ஓவர் போட எங்கள் குமரேசன் வந்திருக்காரு. 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபீல்டர் மணி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டப் ஃபீல்டர் மணி அவருக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்ல அந்த அப்படியே வித்தே கொடுக்காத பந்து சூப்பராக போட்டுருக்கான்னு சொல்லலாம் எங்கள் குமரேஷ். நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட பார்த்துருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபாஸ்ட்டாக போய்க்கிறதுக்கு போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியலங்க. பால் வரைக்கும் போனாங்க, நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து, ஆனால் பிடிக்கல. ஒரு பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேர் பவுண்டரிக்கு வாய்ப்பா மணி பால் வரைக்கும் வந்து ஒரு மிஸ் ஆச்சுங்க, பவுண்டரி போயிடுச்சு. அகைன் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் திரும்ப பக்கமாக போட்டுருக்கான்னு சொல்லலாம். சென்ஸா பவுலிங் தட்டி விட்டு ஒரு சிங்கிளா 2வது ரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். குயிக்கா 2 3 ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் டார்கெட் டிசிட்டிங் ஓவர். பிரபு வந்திருக்காரு. விட்டு தட்டின ஃபீல்டர் கையில் போகுதா தாண்டி போகுதான்னு தெரில. உதயா இருந்தார் பின்னாடி இன்னொரு ஃபீல்டர். ஸோ யார் ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் ஒரு ரன்னு அதான் நடந்திருக்கு. செகண்ட் ஒன் எப்பவே இல்லைங்க. ஸோ பேட்ஸ்மேன் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்பார். டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால். நிற்க வச்சு மாறுறாங்களா இங்கே. சாக்ரிஃபைஸ் இருக்காரு ரகு. ஃபிஃப்த் ஒன் வெங்கட் ஆன் ஸ்ட்ரைக். சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கு, போகல. கேட்ச் பிடிச்சிடுறாங்களா. நோ மேட்ச் லான்ல வந்திருக்காங்க. 2 ஃபீல்டருக்கு நடுவுல சிறந்த ஃபீல்டர் மணி அவர்களால் தடுக்கப்பட்ட 2 இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசிட்டிங் பால். கேட்ச பிடிக்கிறாங்களா. அங்கே பிஎம் அஜித் தெளிவாக லிமிட் கேட்டு கேட்ச போட்டாங்க. நல்ல டேக். 4வது ஓவரை 3 ரனுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே 2 விக்கெட் எடுத்து பிரபு வெல் பவுல். 4 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. 49 டார்கெட் ஃபார் வல்லத்தரக்கோட்டை. பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஓடி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்க போகிறது டோனி முத்தா, நான் சைக்கிளில் உதயா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ராக்கர்ஸ் ரகு.
ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே முக்கியமாக இருக்க போகுது. பவர் பிளேயோட +1 நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேப்ல போயிருக்கு. அங்க குணா ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுக்கலங்க. அப்படிங்கிற பட்சத்துல பின்னாடி இந்த ஃபீல்டர் தான் விரட்டணும். மணி இல்லங்க, அந்த மணி ஒரு சிறப்பான ஒரு தடுப்பு. 2 ஓட்டங்கள் பெறப்படுது அதுக்குள்ள. செகண்ட் ஒன் நல்ல ஒரு ஷாட்டுங்க. கரெக்ட்டா போயிருக்கு. பவுண்டரி வாய்ப்பா, பவுண்டரிக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்டாப் பண்ணல. போட்டாங்க ஃபீல்டர். இரண்டாவது ரன்ல ஒரு 4 அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு தேர்ட் ஒன் விட்டு தட்டுன சூப்பரா ஆனாருங்க. கேப்பை கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். ஒன் மோர் பவுண்டரி, பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு. பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்டாப் அவுட் பண்ணி நேருக்கு நேர் கண்டிப்பா தாண்டி போயிருங்க. வெரி க்ளோஸ் டு பவுண்டரி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்றாரு இங்க டோனி முத்தா. ஹார்ட்ரிக் 4 பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் அதே திசையில போயிருக்கு. ஆனா ஃபீல்ட் கையில தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கட் நல்ல ஸ்டாப் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஸ்பர் பிளேயோட லாஸ்ட் ஒன் இந்த முறை மிட் ஆன் ஃபீல்டர் தலையை தாண்டி லாங் ஆன்ல போயிடுச்சு பவுண்டரி. 2 பேட்ஸ்மேனும் தன்னோட பங்குக்கு முதல் ரன்னை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்ச 19 முதல் ஓவருக்கு 19. அந்த பக்கம் எப்படி டாமினேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி பவர் பிளேயை வல்லத்தரக்கோட்டையும் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேட்சுக்கான செகண்ட் ஓவர் படம் இங்கே குணா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா, கேட்ச் பிடிக்கிறாங்களா, போயிடுச்சுங்க. நேருக்கு நேர் நெத்தி அடியில இந்த ஓவர்ல முதல் பந்தே ஒரு 6. செகண்ட் ஒன் இந்த முறை நோ மேன்ஸ் லேண்ட் நினைக்கிறேன். ஃபீல்டர் கேட்ச் பிடிக்க முடியாது. மடக்கி போட்டுக்கான்னு சொல்லலாம். நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள், ஒரு ஓட்டங்கள். தேர்ட் ஒன் பெரிய சுத்து. ஆனால் பேட்டில் பால்ல டாட் பால். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க எங்கள் கோவில்பட்டி. உடம்புல பட்டிருக்கு. அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை லாகாப்ல வெங்கட் ஃபீல்டர் அவர் அப்படியே நிற்கிறார். அது காரணம் தலையை தாண்டி போயிருக்கு ரொம்ப தூரம். 1 more 6 ஒரு பெரிய டார்கெட். ஆல்மோஸ்ட் 12 ரெக்யூர் ரன் ரேட் இருந்ததை அசால்ட்டாக சேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி கேப்ல ஆடி இருக்காரு. ஒரு ஃபுல் ஷாட். ஃபீல்டர் மணி நல்லா சாப்புங்க. கடைசி நேரத்தில் துரிதமாக வேலை பார்த்துருக்காரு. ஒரு சிங்கிள் நல்லா பிடிச்சிருக்காரு. முடிஞ்ச 2 ஓவருக்கு 34. 3வது ஓவர் படம் மணி வந்திருக்காரு. கிளாசிக் ஆடினாருங்க. கவர்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சுங்க. சூப்பர் ஷாட்டிங்க முத்துக்குமார் பேட்ல இருந்து. செகண்ட் ஒன் பேட்ல நிக்குன்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட் இழக்கிறாங்க. ரெஸ்பான்சிபிளா மேட்ச் எடுத்துட்டு போனா முத்துக்குமாரோட விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணா எங்க கார்த்தி பேக் டு பேக் 2 ஓடி போயிருக்கு. அல்வா மாதிரி ஆசாருங்க. கண்டிப்பா தாண்டி போயிடும். ஒரு 6 லாங் ஆன்ல ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்கு. தலையை தாண்டி போன ஒரு 6. பெரிய சுத்து பேட்ல பால்ல. ரெண்டு அணி டீமும் கேப்டன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்ல தான் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்றாங்களா, சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2வது ரன்னும் ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. எஸ் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க நான் சைக்கார். ஸோ 2 எண்ட்லையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு. பவுண்டரி 6 பவுண்டரி போயிடுச்சு. ஸோ பவுண்டரியோட மேட்சை வின் பண்ணுறாங்க வளர்த்துறா கோட்டை. எங்களது அனைத்து ஏற்று வந்த